ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். ஓகே, இது நேற்று நிஃப்டிக்கு நாம் கொடுத்துருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சுருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் ப்ரைஸ் ஓப்பன்லேருந்து ஒரு டவுன் கொடுத்தான். அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தோட லோ, லாஸ்ட் வீக்கோட லோ இது எல்லாமே இருந்தது. ஆனால் அதெல்லாம் பிரேக் பண்ணி கீழே தான் வந்திருக்கான். கீழே வந்தாலுமே கீழே நிற்கலை, திரும்ப மேலே வந்திருக்கான். மேலே வந்தவன் நேராக வந்து ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் ப்ரைஸ் அங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கான். திரும்ப அங்கேருந்து ஒரு ஸ்விங்கு கொடுத்தவன் நேற்றே ஓப்பன் ப்ரைஸ் அங்கே சப்போர்ட் எடுத்திருக்கான். சப்போர்ட் எடுத்தவன் பாருங்கள், எக்ஸாக்டாக நம்மளோட S2வில் போய் ரிஜெக்ட் ஆகிருக்கான். ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்பியும் ஓப்பன் ப்ரைஸில் ஒரு சப்போர்ட்டு, திரும்பியும் மேலே போயிருக்கான், திரும்பியும் அங்கே தான் ரிஜெக்ட் ஆகிருக்கான். அடுத்து இந்த தடவை நம்மளோட S2வில் சப்போர்ட் எடுத்துட்டான். சப்போர்ட் எடுத்தவன் நல்ல ஒரு புல் கேண்டில் போட்டு நம்மளோட S1 பிரேக் பண்ணி அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சான். திரும்பியும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ப்ரைஸில் ஒரு ரிஜெக்ஷன், நம்மளோட லெவலில் அடுத்தடுத்து சப்போர்ட் எடுத்திருக்கான். சப்போர்ட் எடுத்து க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே முடிச்சிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஒர்க்கிங் டேஸ்க்கு அப்புறமா ஓப்பன் ப்ரைஸை தாண்டி ஒரு நல்ல மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கான். இது ட்ரெண்ட் ரிவர்சலாக என்ன அப்படின்றதெல்லாம் வாட்ச் பண்ணி பார்க்கணும். அது எல்லாமே ப்ரீமியம் என்ன சொல்லுதோ அதை பொறுத்து தான். நாம் கடந்த சில வீடியோவில் ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கவே இல்லை. இன்றைக்கி பார்த்துருவோம் ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றத. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கு உண்டான லெவல்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இன்றைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 23,107, 23,040, 22,908, 22,842. இதுதான் இன்றைக்கு உண்டான லெவல்ஸ். இதை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஓகே, ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் மார்க்கெட் 800க்கு கீழே இருக்கும்போது ப்ரீமியமும் சப்போர்ட் கிடைச்சா மட்டும்தான் மார்க்கெட்டால் தொடர்ந்து கீழே போக முடியும். இல்லை அப்படின்னா இங்கேருந்து உங்களுக்கு கரெக்ஷன் ஆகி திரும்ப மேலே போக தான் பார்ப்பான். மேலே போகிறதும் ஒரு வேகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா நமக்கு மார்க்கெட் இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட் எக்ஸ்பைரி கிட்டத்தட்ட 750 வந்துக்கிட்டு இருக்கு. 750 வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் அவ்வளோ தூரம் போகிற வரையுமே ஒரு 50 பாயிண்ட்லேயும் உங்களுக்கு ஒரு ஸ்டாப் இருக்கும். அதெல்லாம் பிரேக் பண்ணி தான் போகணும். அதை பிரேக் பண்ணி போகிறதுக்கு எவ்வளோ வேகம் கிடைக்கும் அப்படின்றது ஏடிஎம் ப்ரைஸ் தான் உங்களுக்கு சொல்லும். இப்போ இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்மில் 151 ரூபா இருக்கான். இந்த 151 ரூபா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஜீரோ ஆகணும். அதாவது ஏடிஎம் ப்ரைஸ் என்னவாக இருந்தாலும், எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஏடிஎம் ப்ரைஸ் என்னவாக இருந்தாலும் அந்த ப்ரைஸ் ஜீரோ ஆகணும். இன்றைக்கி ஏடிஎம் ப்ரைஸில் 151 ரூபாய் இருக்குது அப்படின்னா இந்த 151 ரூபாய் ஜீரோ ஆகணும் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு. செல்லர் ஏடிஎம் ப்ரைஸ் அப்படின்றது ஏடிஎம் ப்ரைஸில் தான் உங்களுக்கு அதிகப்படியான டைம் வேல்யூ இருக்கும். அந்த டைம் வேல்யூவை ப்ராஃபிட்டாக மாற்றிக்கிறது தான் செல்லரோட வேலை. அவன் அங்கே தான் செல் பண்ணுவான், அங்கே தான் அவனோட பொசிஷன் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணுவான். அந்த ப்ரைஸ் ஜீரோ நோக்கி ட்ராவல் ஆகணும். ஜீரோ நோக்கி ட்ராவல் ஆனால் தான் அவனால் ஃபுல் ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். சப்போஸ் அந்த 151 அப்படின்றது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகுது, 151 ரூபான்றது 155, 160, 65 அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த நேரத்தில் தான் மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டமே கிடைக்கும். மார்க்கெட் வேகமாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா மார்க்கெட் மெதுவாக தான் ஏறும். இதுக்கு அடுத்து 750 தாண்டுற வரையும் இந்த எக்ஸ்பைரிக்கு, அதாவது இன்னும் 2 நாள் இருக்குது. இன்னும் வியாழன் வெள்ளி, புதன் வியாழன் வெள்ளி, செவ்வாய் புதன் வியாழன், இன்னும் 3 நாள் இருக்குது. இந்த 3 நாளைக்கு இந்த எக்ஸ்பைரி முடிகிற வரையும் இதுதான் கணக்கு. அடுத்த எக்ஸ்பைரியில் டேட்டாஸ் மொத்தமும் மாறி இருக்கும். அது அடுத்த எக்ஸ்பைரி தொடங்கினதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம லெவல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க இங்கே ரெஃபரன்ஸ், இந்த ஸ்பாட்டுக்கு கொடுக்குற லெவல்ஸ் எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு தான். ஏன்னா ஸ்பாட் அப்படின்றது 50 கம்பெனியோட ஆவரேஜ். உங்களுக்கு ப்ரீமியம் தான் சொல்லும்
எங்கே பை பண்ணணும் எங்கே செல் பண்ணணும் அப்படின்றத ப்ரீமியம் தான் சொல்லும். ஸ்பாட்டை மட்டுமே இந்த லெவல்ஸை பார்த்து யாரும் ட்ரேட் எடுக்க வேணாம். அப்படி இந்த லெவல்ஸை பார்த்து ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை டீகோட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த லெவல்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி நான் இது எல்லாமே க்ளோஸ் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கு. அந்த க்ளோஸ் ப்ரைஸ் லைவ் மார்க்கெட்டில் என்னவா இருக்குது, அதே ப்ரைஸ் இருந்தது அப்படின்னா அந்த ப்ரைஸ் இல்லை, அதை விட அந்த க்ளோஸ் ப்ரைஸை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா என்ன நடக்குது, அந்த ப்ரைஸ் இல்லைன்னா என்ன நடக்குது அப்படின்றத டீகோட் பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் நம்ம லெவல்ஸில் என்ட்ரி எடுக்குமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணுங்கள். ரேண்டமாக ஸ்பாட்டுக்கு நாம் கொடுக்குற லெவல்ஸை பார்த்து யாரும் என்ட்ரி எடுக்க வேணாம். ஏன் அப்படின்னா ப்ரீமியம் தான் சொல்லும் எந்த இடத்துல பை பண்ணணும் அப்படின்றத. ஓகேங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.